முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன, அநீதியும் துரோகங்களும் மட்டும்தான் என்றும், இவரெல்லாம் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வாக்கு கேட்டு வருகிறார் என்றே தெரியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்துக்கு வாக்கு கேட்டு போன பிரதமர் மோடி அங்கு என்ன பேசினார்? பீகாரிகளை தமிழ்நாட்டில் தாக்குகிறார்கள் என்று பொய் சொன்னார். கர்நாடகா, தெலுங்கானாவை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை தொடர்ந்து அவதூறு செய்வதாகவும், தமிழ்நாட்டிலும் பீகார் மக்கள் தொடர்ந்து துன்பத்துக்குள்ளாவதாகவும் பிரதமர் மோடி பேசினார். எந்த இடத்தில் எப்போது தாக்கப்பட்டார்கள் என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அப்படி நடந்தால்தானே சொல்ல முடியும். திமுகவுடன் பீகார் மாநில தலைவர்களில் ஒருவரான லாலுவும் அவர் மகன் தேஜஸ்வியும் நட்புடன் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அத்தகைய நண்பர்கள் ஆளும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று அவதூறு பரப்புரையை பீகாரில் செய்த மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க தகுதி இருக்கிறதா? இதையேதான் ஒடிசாவிலும் செய்தார் பிரதமர் மோடி. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்குடன் ஒரு தமிழ் அதிகாரி இருந்தார். நவீன் பட்நாயக்கை அரசியல் ரீதியாக வீழ்த்த அந்த தமிழ் அதிகாரி மீது பாய்ந்தது பாஜக. ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள அனுமதிக்கலாமா என்று கேவலமாக கேட்டதையும் இந்த நாடு பார்த்தது. பூரி ஜெகநாதர் கோவில் சாவியை காணோம், அது திருடுபட்டு தமிழ்நாட்டில் கொண்டு போய் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒடிசாவில் பரப்புரை செய்தது பாஜக. தமிழ்நாடு என்ன திருட்டு பொருளை பதுக்கி வைக்கும் மாநிலமா? இத்தகைய மோடிக்கு தமிழ்நாட்டுக்குள் வந்து வாக்கு கேட்க தகுதி இருக்கிறதா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழில் பேச முடியவில்லை என்று வருந்தும் பிரதமர் மோடி, தமிழை உலகம் முழுக்க பரப்புவதாக சொல்லிக் கொள்ளும் மோடி, தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு? சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு? தமிழை விட எத்தனை மடங்கு அதிகம் என்பதை கேட்டு பாருங்கள். இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதற்காக மும்மொழி திட்டத்தை கொண்டு வரும் மோடிக்கு தமிழ்நாட்டுக்குள் வந்து வாக்கு கேட்க தகுதி இருக்கிறதா? இந்தி திணிப்பில் மட்டும்தான் மோடி அரசுக்கு ஒரே அக்கறை உள்ளது. ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக ஆதரவுடன் இருந்த காலகட்டத்தில் எல்லாம் எத்தனையோ சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்கு. அப்படி ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் உண்டா மோடியின் ஆட்சியில்? ஒன்றை அறிவித்தார்கள், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று. 10 ஆண்டு காலமாக கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், நிதியை ஒதுக்குவது இல்லை. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட தமிழ்நாடு வர்த்தில்லையா? அப்படித்தானே மோடி நினைக்கிறார். டெல்லியிலிருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுவது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருப்பவர் துணையோடு திட்டமிடுவதுதான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்கும் என்று பிரதமரானதும் சொன்னவர்தான் மோடி. அந்த அடிப்படையில் எதற்காவது மாநில அரசாங்கத்துடன் கலந்து ஆலோசனை செய்துள்ளாரா பிரதமர்? மாநில உரிமைகள் என்று சொல்லப்பட்ட அதிகாரங்களையும் சேர்த்து ஒன்றிய அரசுதான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஏன் நிதி தர மறுக்கிறீர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்பதை பிரிவினைவாதம் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். குஜராத் மக்கள் 60,000 கோடியை டெல்லிக்கு அனுப்புகிறார்கள், ஆனால் திரும்ப வருவது மிக குறைவு. குஜராத் என்ன பிச்சைக்காரர்கள் மாநிலமா என்று கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அன்று குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டவர்தான் பிரதமர் மோடி. அதையே தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கேட்கும்போது பிரிவினைவாதமாக எப்படியாகும்? சென்னையில் இன்று மெட்ரோ ரயில் ஓடுகிறது என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒப்புதல் பெற்று தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியை செய்வதற்கு கூட நிதி தருவதில்லை. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யும் திட்டத்தில் கூட ஒன்றிய அரசின் நிதியையும் மாநில அரசே போடும் நிலைமையை உருவாக்கிவிட்டார்கள். 43 லட்சம் பள்ளி குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய 3,500 கோடி ரூபாயை மும்மொழி திட்டத்தை ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி நிறுத்தி வைத்திருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு வந்து முழக்கமிடுவது மோடி தரப்புக்கு பிடிக்கவில்லை. தொகுதி வரையறை என்ற பெயரால் அதை குறைக்க சதி செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது என்று இதுவரை அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. குஜராத்தில் இயற்கை பேரிடர் நடந்தால் அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குவதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 3 ஆண்டுகள் ஆன பிறகும் 1% நிதி கூட ஒதுக்காததும் தான் மோடியின் குணம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை அராஜகவாதிகள் என்று சொன்னவர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தமிழ்நாட்டிலிருந்து வந்து குண்டு வைக்கிறார்கள் என்று இன்னொரு ஒன்றிய அமைச்சர் சொன்னார். இதுதான் பாஜகவினரின் உண்மையான குணமாகும். இது தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை தடவை வருகிறாரோ அது பாஜகவுக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே அமையும். தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதிரிகள் இவர்கள் என்பதை மோடி முகம் நினைவூட்டிக் கொண்டேதான் இருக்கும். வருக பிரதமர் என்று முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.